கார்த்திக் ரேவதியை பிரிக்க சாமுண்டீஸ்வரி போடும் மாஸ்டர் பிளான் சக்சஸ் ஆகுமா? 7 ஆகஸ்ட் 2026 எபிசோட். கார்த்திகை தீபம் சீரியலில் கார்த்திக்கையும் ரேவதியை பிரிக்க முடிவெடுத்துள்ள சாமுண்டீஸ்வரியின் சதித்திட்டம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஜி தமிழ் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகி வரும் கார்த்திகை தீபம் சீரியல் ஒவ்வொரு நாளும் புதிய திருப்பங்களுடன் ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்து வருகிறது. இன்றைய எபிசோடில் கார்த்திக் மற்றும் ரேவதியின் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றக்கூடிய சம்பவங்கள் அரங்கேற உள்ளன. கனடாவில் இருக்கும் ஈஸ்வரியுடன் ரோகிணி பேசும்போது ரேவதியை அங்கு அழைத்து சென்று 6 மாதங்களுக்கு இந்தியா திரும்ப முடியாதபடி வைத்திருக்க வேண்டும் என்ற சாமுண்டீஸ்வரியின் ரகசிய திட்டம் தெரிய வருகிறது. கார்த்திக்கிடம் இருந்து ரேவதியை முழுமையாக பிரிப்பதே இந்த முடிவின் நோக்கம் என்பதும் வெளிப்படுகிறது. இந்த தகவலை கேட்டு அதிர்ச்சியடைந்த ரோகிணி சாமுண்டீஸ்வரியிடம் விளக்கம் கேட்கிறார். ஆனால் தனது மகளின் வாழ்க்கை குறித்து முடிவு எடுப்பதுதானே என்றும் யாரும் அதில் தலையிட வேண்டாம் என்றும் சாமுண்டீஸ்வரி கடுமையாக எச்சரிக்கிறார். மறுபுறம் கார்த்திக்கிடம் பேச வேண்டும் என்ற ஆவலில் இருக்கும் ரேவதி தனது செல்போன் செயல்படாததால் அருகில் இருப்பவரின் மொபைலை பயன்படுத்தி அவரை தொடர்பு கொள்ள முயற்சிக்கிறார். அதே நேரத்தில் சாமுண்டீஸ்வரியின் திட்டத்தை அறிந்த கார்த்திக் அவசரமாக விமான நிலையத்தை நோக்கி புறப்படுகிறார். ஆனால் வழியில் போலீஸ் வாகன சோதனையில் சிக்கிக் கொள்வதால் புதிய எண்ணில் இருந்து வரும் ரேவதியின் அழைப்பை ஏற்க முடியாத சூழ்நிலை உருவாகிறது. சோதனை முடிந்ததும் அந்த எண்ணுக்கு மீண்டும் தொடர்பு கொள்ள கார்த்திக் முயற்சி செய்கிறார். ஆனால் அதற்குள் ரேவதி விமானத்தில் ஏறிச் சென்று விட்டதாக தெரிய வருகிறது. இதனால் இருவரும் சந்திக்காமல் பிரிந்து விடுவார்களா என்ற பதற்றம் அதிகரிக்கிறது. ரேவதிக்கு எதிரான சாமுண்டீஸ்வரியின் திட்டம் வெற்றி பெறுமா? கார்த்திக் சரியான நேரத்தில் ரேவதியை சந்தித்து தடுக்க முயல்வாரா? அல்லது இந்த பயணம் அவர்களின் காதலில் புதிய பிரிவை உருவாக்குமா? சாமுண்டீஸ்வரியின் சதி அம்பலமாகுமா என்ற கேள்விகளுக்கான பதில்கள் இன்றைய கார்த்திகை தீபம் எபிசோடில் வெளியாகவுள்ளன. வா ரேவதி. அப்பாடா, வழியில இருந்த டிராபிக்ல சரியான நேரத்துக்கு வந்து சேருவோமான்னு பயந்துகிட்டே இருந்தேன். நல்ல வேளை கரெக்டா வந்துட்டோம். சரி ரேவதி, நீ பத்திரமா போயிட்டு வா. ஸ்னேகா உனக்கு கனடா ஏர்போர்ட்ல ரிசீவ் பண்ணிப்பா. பாஸ்போர்ட் டிக்கெட் எல்லாம் பத்திரமா வச்சுக்கோ. சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். நீங்களும் சித்தியும் கிளம்புங்க. ஏன்கா இப்படி அவசரப்படுற? ரேவதி தனியா ஃபாரின் போறா. பிளைட் கிளம்புனது பொறுமையா போய்க்கலாம். அது வரைக்கும் ரேவதி கூட இருக்கலாமேக்கா. அதுவும் சரிதான் சந்திரா. பிளைட் கிளம்புற வரைக்கும் ரேவதி தனியா தான் இருப்பா. நம்ம கூடவே இருப்போம். ரேவதி, நீ உட்காரு. மாமா ஏர்போர்ட் வருவாரா? வந்தா நல்லா இருக்கும். ஆனா சித்தியும் அம்மாவும் இங்கே இருக்கும்போது அவர் எப்படி வருவாரு? இல்ல, எனக்கு மாமாவை பார்த்தே ஆகணும். ஒரு மெசேஜ் ஆவது பண்ணலான்னு பார்த்தா 2 பேரும் என் கூடவே இருக்காங்களே. நல்ல வேலைக்கா, உன் பேச்சு கேட்டு உடனே ஏர்போர்ட் விட்டு கிளம்பல. இல்லன்னு நாம இல்லாத இந்த 1 மணி நேரத்துல என்ன வேணாலும் நடந்திருக்கும். நல்ல வேலை சந்திரா, நீ இருக்க சொன்ன. இல்லனா என்ன ஆயிருக்கும்? அப்படி இல்லனா நீ சொன்ன மாதிரி கார்த்தி இங்க வந்திருப்பான். ரேவதி சீக்கிரம் ஃபிளைட் ஏறிடுவான்னு நாம நினைச்சா இது என்ன புது பிரச்சனையா இருக்கு? ஃபிளைட் வேற 1 hour டிலேன்னு சொல்றாங்க. என்ன பண்றதுனே தெரியல. எனக்கும் அதான் ஒண்ணும் புரியல. இந்த 1 hourல ரேவதி கார்த்திக்கு போன் பண்ணாம இருக்கணும். அதை நம்ம கவனமா பாத்துக்கணும். சந்திரா, அவ நம்பரை தான் நான் பிளாக் பண்ணிட்டேனே. அப்புறம் எப்படி கால் பண்ணுவான்? என்னக்கா சொல்ற? அந்த கார்த்தி நம்பர் மட்டும் தானே பிளாக் பண்ணோம். ஆனா ரேவதி அந்த பரமேஸ்வரிக்கு கால் பண்ணி கார்த்திகிட்ட பேச மாட்டாளா என்ன? சந்திரா, எப்படியாவது அவ போன்ல இருந்து யார்கிட்டயுமே பேச முடியாத அளவுக்கு பண்ணணும். ஏதாவது பண்ணு. அக்கா, அது நான் ஒரு ஐடியா சொல்ற கேளு. ரேவதியோட செல்போனை நான் எப்படியாவது எடுத்துறேன். நீ அவளோட கவனத்தை வேற பக்கம் திருப்பி கூட்டிட்டு போயிடு. நான் போனை ஓபன் பண்ணி அதுல இருக்கிற சிம் கார்டை லேசா கிராச் பண்ணி திரும்ப உள்ள வச்சிடறேன். சிம் கார்டு டேமேஜ் ஆயிட்டா அவ யாருக்குமே போன் பண்ண முடியாது. நெட்வொர்க்கும் காட்டாது. என்ன சொல்ற? சந்திரா, இது சூப்பர் ஐடியா. நீ ரேவதி போனை வச்சிருந்தா அவளுக்கு சந்தேகம் வரும். நான் அவளை எங்கேயாவது கூட்டிட்டு போறேன். நீ அதுக்கப்புறம் உன் வேலையை பாரு. சரிக்கா. ரேவதி வா. ஃபிளைட் வரதுக்கு 1 மணி நேரம் ஆகும்ல. ஏதாவது போய் சூடா சாப்பிட்டு வரலாம். இல்லம்மா, எனக்கு பசி இல்ல. நீங்களும் சித்தியும் சாப்பிட்டு வாங்க. நான் வேணா இங்கே வெயிட் பண்றேன். என்னம்மா இப்படி சொல்ற? நீ காலையில இருந்து எதுவுமே சாப்பிடவே இல்ல. சித்தி இங்கே இருந்து பேக் பாத்துப்பா. நீ வா, ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு வரலாம். சரி. வா.
ரேவதி, உன் மனசுக்குள்ள என்ன ஓடுதுன்னு எனக்கு நல்லா தெரியும்டி. நீ நினைச்ச மாதிரி கார்த்தியும் இங்க வரப்போறதும் இல்ல, உன்னால அவன் கூட பேசவும் முடியாது. ரோகிணி, எவ்வளவு நேரம்? சீக்கிரம் வா. இத வந்துட்டாங்க. இருக்கா? இருங்க. ஸ்பீக்கர்ல போடு. ஹலோ. பேசு. ஹலோ. ஸ்னேகா ஆண்டி, நான் ரோஹினி பேசுறேன். எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேம்மா. ரேவதி இங்க வரப்போறான்னு தெரிஞ்சதுன்னா இந்த ஆண்டியும் உனக்கு ஞாபகம் வருது, அப்படிதானே? சச்சா, அப்படியெல்லாம் இல்ல ஆண்டி. நாங்களும் அங்க வரணும்னு தான் ஆசைப்பட்டோம். ஆனா ரேவதி விஷயத்தால எல்லாரும் கொஞ்சம் டென்ஷன்ல இருக்கோம். உங்க பதட்டம்லாம் எனக்கு நல்லா புரியுதுமா. அங்க நடந்ததெல்லாம் உங்க அம்மா என்கிட்ட சொன்னா. அதான் ரேவதிய ஒரு 6 மாசம் கனடால வச்சுக்கோன்னு சொன்னதும் நான் யோசிக்காம சரின்னு சொல்லிட்டேன். ரோகிணி, லைன்ல இருக்கியாமா? இருக்கேன் ஆண்டி. அம்மா தான் ரேவதி 6 மாசம் கனடால வச்சிருக்கிறதால எதுவும் பிரச்சனை வராதா, ஒருவேளை பிரச்சனை வந்தா என்ன பண்றதுன்னு உங்ககிட்ட கேட்க சொன்னாங்க. அத பத்தி எல்லாம் உங்க அம்மாவை எந்த கவலையும் பட வேண்டாம்னு சொல்லு. எனக்கு இங்க பெரிய பெரிய ஆபீசர்ஸ் எல்லாம் தெரியும். அவங்க கிட்ட கேட்டு ரேவதியோட பாஸ்போர்ட்டை ஒரு 6 மாசம் எக்ஸ்டெண்ட் பண்ணிரலாம். ரேவதி கேட்டா உன் பாஸ்போர்ட் தொலைஞ்சு போச்சு, புதுசா அப்ளை பண்ணா ஒரு 6 மாசம் ஆகும்னு அவகிட்ட சொல்லி சமாளிச்சிடலாமே. இந்த 6 மாசத்துல ரேவதியோட மனச மாத்தி அவளுக்கு கார்த்தி மேல இருக்கிற எண்ணத்தை அடியோட வெறுக்க வச்சிடலாம். இதுதான் சாமுண்டியோட பிளான். இனிமே நீ ரேவதியை நினைச்சு எந்த வருத்தமும் படாத. அவளை நான் பாத்துக்கிறேன். சரிங்க ஆண்டி, நீங்க அவளை கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. ஓகேமா. ரேவதி இந்நேரம் ஏர்போர்ட் போயிருப்பால? ஆமா ஆண்டி, அம்மா தான் கூட போயிருக்காங்க. அதனாலதான் நான் உங்களுக்கு கால் பண்ணேன். சரிங்க ஆண்டி, ரேவதி அங்க வந்ததும் நீங்க எனக்கு கால் பண்ணுங்க. நான் போன் வைக்கிறேன். சரி ரோகிணி. சரிங்க ஆண்டி, நான் வைக்கிறேன். என்னங்க, கார்த்தி சந்தேகப்பட்டது சரிதாங்க. ரேவதியை கார்த்தி கிட்ட இருந்து பிரிக்கணும்னு அம்மா இப்படி ஒரு பிளான் பண்ணி கனடா அனுப்புறாங்க. இத முதல்ல கார்த்தி கிட்ட சொல்லணும். ஃபோன் பண்ணு. ஹலோ, சொல்லுங்க. நீங்க அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி பேசுனீங்களா? நான் பேசுனேங்க. நீங்க சொன்ன மாதிரியே தான் நானும் பேசுனேன். நீங்க சந்தேகப்பட்டது சரிதான். ரேவதி கனடா போனதும் அவ பாஸ்போர்ட்டை தொலைச்ச மாதிரி பண்ணி ஒரு 6 மாசத்துக்கு அவளை அங்கேயே இருக்க வச்சு உங்க மேல வெறுப்பு வர வைக்க போறாங்க. ரேவதி எங்க போறேன்னு சொன்னதுல இருந்து எனக்கு ஏதோ தப்பா பண்ணிட்டு இருந்துச்சுங்க. இப்ப நான் பயந்த மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ, இப்ப என்னங்க பண்றது? எனக்கு ரேவதி நினைச்ச ரொம்ப கவலையா இருக்கு. நீங்க கவலைப்படாதீங்க, நான் ரேவதிக்கு ஃபோன் பண்ணி பேசுறேன். சரிப்பா, பேசுப்பா. சரி. Dialed is currently not reachable. The mobile number you have dialed is currently not reachable. ஹலோ, சொல்லுமா. அம்மா, நீங்க என்னதான் பண்றீங்கன்னு தெரிஞ்சுதான் பண்றீங்களா? ரேவதி, நீ இருமா, நான் வந்துடுறேன். என்ன ஏதோ சொல்லிட்டு இருந்த? நீங்க ரேவதியை எதுக்காக கனடா அனுப்புறீங்க? சொல்ல மாட்டீங்கல்ல? நீங்க எதுக்கு அனுப்புறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். பேசுங்கம்மா, ஏன் அமைதியாயிட்டீங்க? என்னடா, யாருக்குமே தெரியாம ரேவதியை கனடா அனுப்பலாம்னு நினைச்சா இப்ப எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு அமைதியாயிட்டீங்களா? ரோஹிணி, நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? எனக்கு நல்லா புரியுதுமா. அவ இங்கே இருந்தா கண்டிப்பா கார்த்திக் கூட சேர்ந்துருவானே பயந்து தானே அவளை அவசர அவசரமா கனடா அனுப்புறீங்க. அதான் உனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சுல, அப்புறம் என்ன? அப்புறம் என்னவா? அம்மா, உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையாமா? பாவம்மா, அவ 2 நாள் திரும்பி வந்துருவோன்னு உன்னை நம்பி தானே அவ கனடாக்கு ஃளைட் ஏறா. அவ நம்பிக்கையில எப்படி மண்ணள்ளி போடுறீங்களே? யார் பாவம்? ரேவதியா? நான் இத்தனை நாளா என் பொண்ணு பாவம் தான் நினைச்சுட்டு இருந்தேன். ஆனா எப்போ அவ கார்த்தியோட சேர்ந்து என்ன ஏமாத்த நினைச்சாலோ அதுக்கப்புறம் நான் எப்படி சும்மா இருக்க முடியும்? அதுக்காக அவளுக்கே தெரியாம இப்படி போய் சொல்லி அவளை கனடா கூட்டிட்டு போவீங்களா? போய் போன ரேவதி கிட்ட கொடுங்க. ஏய், அவகிட்ட போனை கொடுத்து பேச வைக்கவா நான் இவ்வளவு தூரம் அவளை கஷ்டப்பட்டு கூட்டிட்டு வந்தேன்? உனக்கு அறிவு இருக்கா? அம்மா, என்னம்மா இப்படி எல்லாம் பண்றீங்க? தயவு செஞ்சு போன ரேவதி கிட்ட கொடுங்க. தர முடியாதே. அவகிட்ட போனை கொடுத்தா நீ என்ன உளறுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஒழுங்கா போனை கட் பண்ணிட்டு உன் வேலையை பாக்குற வழியை பாரு. என் கோவத்தை கிளறாத. போனை வை. அம்மா, அவ பாவம்மா. 2 நாள்ல ஊருக்கு வந்துருவோன்னு நம்பிக்கையா ஆசையா போயிருக்கா. அதை உடைச்சிடாதீங்க.
என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு தரணும்னு பெத்தவளா நானும் தாண்டி ஆசைப்பட்டேன். ஆனா அந்த கார்த்திக் பையன் என்ன மாயம் பண்ணானோ தெரியல. என் பொண்ணோட மனசை மொத்தமா கலைச்சிட்டான். ரேவதிக்கு கார்த்திக் மேல எவ்வளவு ஆசை இருக்கு, அவளுக்கு எவ்வளவு பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சோம். அப்புறம் ஏன் அவ வாழ்க்கையில இப்படி விளையாடுறீங்க? நீ வாய மூடு. ரேவதி ஏன் பொண்ணு, அவளுக்கு எது நல்லதுன்னு தெரிஞ்சுதான் நான் கனடாக்கு அனுப்புறேன். நீங்க எல்லாரும் நினைக்கிற மாதிரி அந்த கார்த்தி ஒரு நாளும் நம்ம வீட்டுக்கு மருமகனா வர முடியாது. ரோஹிணி, நீ போனை கட் பண்ணு. போனை கட் பண்ண சொல்லிட்டேன். அம்மா, ஐயோ, இவ எப்ப என் பின்னால வந்து நின்னா? நான் போன்ல பேசினதை கேட்டுக்கொள்ள கேட்டிருந்தா என் மொத்த பிளானும் வீணா போயிடும். ரேவதி, நீ எப்ப வந்த? இப்பதாம்மா வந்தேன். யாரும்மா போன்ல? ஏன் கோமா பேசிட்டு இருந்தீங்க? நல்ல வேளை ரேவதி எதுவும் கேட்கல. கேட்டிருந்தா என்ன ஆயிருக்கும்? அது ஒண்ணும் இல்லம்மா, வேலை விஷயமா பேசிட்டு இருந்தேன். நாம கிளம்பலாமா? ஃபிளைட்டுக்கு வேற நேரம் ஆச்சுல்ல. வா. சார் இருங்க வரேன். என்ன சார்? உங்கள் டாக்குமெண்ட் எடுத்துட்டு வாங்க. சார், ஒரு அர்ஜென்ட்டான வேலையை போயிட்டு இருக்கேன் சார். அதெல்லாம் போலாம், உங்கள் டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு வாங்க. செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்கள் போக முடியும். ஐயா கிட்ட காட்டுங்க. எங்க இருக்காங்க? அது அங்கே இருக்காரு பாருங்க. சார், எனக்கு டைம் ஆகுது சார். நான் கொஞ்சம் சீக்கிரமா போகணும் சார். நீங்க செக் பண்ணிட்டு கொடுங்க. லைசன்ஸ் ஆர்சி புக்ல கரெக்டாக நீங்க போலாம். கொடுங்க. என்ன? சார், எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு சார். நீங்க பாட்டு ஃபோன் பேசிட்டே இருக்கீங்க. சீக்கிரமா செக் பண்ணிட்டு கொடுங்க. நாங்க பாக்குறதெல்லாம் முக்கியமான வேலை இல்லையா? சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சு. உட்கார் ரேவதி. என்னாச்சு? மாமா நம்பருக்கு கால் போக மாட்டேங்குது. என்ன டவரே இல்ல? மாமாவை எப்படி காண்டாக்ட் பண்றது? ஷிஷு, சுத்தமா டவர் இல்லையே. இப்ப என்ன பண்றது? என்னாச்சுமா? அம்மா, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன். சரி ரேவதி. மாமாவை எப்படியாவது காண்டாக்ட் பண்ணி அவர்கிட்ட ஒரு வார்த்தையாவது பேசணும். சிஸ்டர், என் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. ஒரு முக்கியமான கால் பேசணும். உங்க ஃபோன் கொஞ்சம் தரீங்களா? சரி இந்தாங்க. மாமா, ப்ளீஸ் ஃபோன் எடுங்க. எடுங்க மாமா. ப்ளீஸ் மாமா, எடுங்க மாமா. என்ன சந்திரா, யாரை தேடிக்கிட்டு இருக்க? ரேவதி தான்க்கா. அவ போய் ரொம்ப நேரம் ஆச்சுல்ல. வந்துருவா சந்திரா. இல்லக்கா, ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரதுக்கு இவ்வளவு நேரம் ஆகும்? எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. சந்தேகமா? ரேவதி மேலையா? என்ன சந்திரா பேசிட்டு இருக்க? நாம சொன்னதை கேட்டு இப்போ ஏர்போர்ட் வரைக்கும் வந்து உட்காந்துருக்கா. இன்னும் அவளை சந்தேகப்படுறியா? அக்கா, ரேவதிய பிளைட் ஏத்தி விடுற வரைக்கும் என்ன வேணாலும் நடக்கலாம். எதுக்கும் நாம ரொம்ப கவனமா தான் இருக்கணும். ஏய், நீ வேற பதட்டப்படாத சந்திரா. இல்லக்கா, கொஞ்ச நேரமாவே ரேவதியோட முகமே சரியில்லை.
அவ ரெஸ்ட் ரூம் போறேன்னு சாக்கு சொல்லிட்டு அங்க வேற யார்கிட்டயாவது மொபைல வாங்கி கார்த்திக்கு கால் பண்ணி பேசிட்டா? அதான் எனக்கு ஒரு மாதிரி டவுட்டா இருக்கு. என்ன சந்திரா சொல்ற? அப்போ ரேவதிக்கு நம்ம மேல சந்தேகம் வந்திருக்குமா? தெரியலையே, ஆனாலும் ஏதோ மனசுக்குள்ள தப்பா தோணிக்கிட்டே இருக்கு. சந்திரா நீ வா, நாம ரேவதி எங்க இருக்கான்னு பாத்துட்டு வரலாம். இல்ல, நீ இங்கே இரு, நான் போய் பாத்துட்டு வரேன். ப்ளீஸ் எடுங்க மாமா. தேங்க்ஸுங்க. என்ன ரேவதி, உன்னை எங்கெல்லாம் தேடுறது? ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரதுக்கு இவ்வளவு நேரமா? இல்ல சித்தி, உள்ள ஒருத்தவங்க வயசானவங்க மயங்கி விழுந்துட்டாங்க. அதான் அவங்கள ரிசப்ஷன்ல விட்டுட்டு வந்தேன். சரி வா, டைம் ஆயிடுச்சு வா. என்ன ரேவதி எங்க போன? இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. இல்லம்மா, அங்க என் ஃப்ரெண்ட் ஒருத்திய பார்த்தா அதான் பேசிட்டு வந்தேன். ஓ சரி சரி. என்ன இவ என்கிட்ட ஏதோ வயசானவங்க மயங்கி விழுந்துட்டாங்கன்னு சொன்னா, இப்ப ஃப்ரெண்ட பார்த்தேன்னு சொல்றா? ஏதோ தப்பா இருக்கே. ச்சே, மாமாக்கு கால் போயும் பேச முடியாம போச்சே. சார், எனக்கு வேண்டியவங்க ஏர்போர்ட்ல இருக்காங்க சார். நான் டைமுக்கு போகலனா அதுக்கப்புறம் அவங்களை என்னால் பார்க்கவே முடியாது. புரியுது. உங்க டாக்குமெண்ட்லாம் கிளியரா இருக்கு, நீங்க கிளம்பலாம். தேங்க்யூ சார். ம். ஹலோ யாரு? யாரா? நீங்க தாங்க எனக்கு கால் பண்ணிருக்கீங்க. நீங்க தான் யாருன்னு சொல்லணும். அது ஓ சாரிங்க, நான் இப்போ ஏர்போர்ட்ல இருக்கேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க ஒரு பொண்ணு என் மொபைலை வாங்கி யாருக்கோ கால் பண்ணாங்க. மேபி அவங்க தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படிங்களா? எங்க அவங்க உங்க பக்கத்துல இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட கொஞ்சம் ஃபோன் கொடுங்களேன். சார் சாரி சார், அவங்க இங்க எங்க இருக்காங்கன்னு தெரியல. எங்க அவங்க கனடாக்கு போறாங்க. நான் அங்கே தாங்க வந்துட்டு இருக்கேன். இது கொஞ்சம் லேட் ஆகுது. அவங்க ஃப்ளைட் ஏறதுக்குள்ள நான் அவங்ககிட்ட பேசணுங்க. நீங்க தப்பா நினைக்கலன்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன். அவங்க பக்கத்துல எங்கேயாவது இருக்காங்களான்னு கொஞ்சம் தேடி பார்த்து அவங்ககிட்ட கொண்டு போய் ஃபோனை கொடுக்க முடியுமா? சரிங்க சார், நீங்க லைன்லயே வெயிட் பண்ணுங்க. நான் அவங்க இருக்காங்களான்னு செக் பண்ணி சொல்றேன். சரிங்க.